ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபயர்லிங்க்ஸ் ரைன் பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா லாத்ரிக்கு வந்திருக்கோம். லாத்ரிக்கில் தான் எல்லா பஸ்ஸும் இருக்க ஏரியா. வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். ஒரு வழியாக லாத்ரிக்கு வந்துட்டோங்க. பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பில்டிங்குள்ளே நம்ம டெலிபோர்ட் ஆகிருக்கோம். வாங்க வெளில போய் பார்ப்போம். தோறடா ஏங்க இந்த சிட்டி நம்ம இந்த சுடுகாட்டுக்கு பின்னாடி பார்த்தாலும் அந்த சிட்டி தாங்க. நம்ம ஆக்சுவலாக சுடுகாட்டில் இருந்திருக்கோம். அங்கேருந்து இப்போ மேலே வந்துட்டோம். இங்கே தான் வந்து எல்லோரும் லாட்ஸ் இருக்கானுங்க. அப்போ நம்ம ஒரு வேளை இங்கே வாழ்ந்துருப்போம்னு நினைக்கிறேன். வாழ்ந்து செத்து போயிருப்போம். அதை தூக்கிட்டு வந்து நம்மளை புதைச்சிட்டானுங்க. அந்த பெல்லு ரிங் ஆனோடனே நம்ம திருப்பி எந்திரிச்சிட்டோம். நம்ம பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கானுங்க சிட்டியை. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. ட்ராகன்லாம் செத்து கிடையாது. ஆனால் இந்த கேமில் டுட்டோரியல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நேராக தூக்கி போட்டானுங்க. போய் நீ விளாட்றான்ட்டு பாருங்களேன். ஒரு 100 மரம் மாதிரி வளர்ந்துருக்கானுங்க. என்ன மாதிரி யோசிக்கிறானுங்க. இங்கே ஒரு பான்ஃபயர் இருக்கு. இந்த பக்கம் டிராகன் இருக்கு. உயிரோட இருக்க செத்துருக்கான்னு தெரில. இங்கே ஒரு வழி இருக்கு. இந்த பக்கம் ஃபஸ்ட்டு போவோம். என்ன சாமி கும்பிட்டுருக்கானுங்க. இது 2 நாய் இருக்குது. இந்த நாய் நார்மல் மனுஷனோட ஹெல்த் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஒன் ஷாட் பண்ணிடலாம். மேலே ஒன்று இருக்கான். இருறா ஃபஸ்ட்டு உடனே முடிக்கிறான்டா. ஓகே, இப்போ கொஞ்சம் எனிமீஸ்க்கெலாம் ஹெல்த் இருக்குது. முன்னாடிலாம் 1 ஷாட் ஆகிட்டான். இப்போலாம் வந்து 2 வாட்டி அடிக்கணும் போல. ஷீல்டு ஆனால் நல்லா யூஸ் ஆகுதுங்க. கண்டினியூஸாக அடிச்சிட்டு இருந்தா ஸ்டாமினா ஃபுல்லாக காலியாகிடுது. அப்போ ரொம்ப கிட்ட இருந்தால் ஒரு அடியை வாங்கிடும். ரொம்ப அக்ரெசிவாக அடிக்கக்கூடாது. இங்கே தான் சவுண்டு கேட்குது. ஓகே, ஓரளவுக்கு பார்த்தான்னா கரெக்டாக மாடிடும் போல. ரொம்ப அக்ரெசிவாக அடிக்கக்கூடாது. எங்கடா இருந்தான்? ஓகே, இல்லை பாஸ் ஃபைட்டில் அந்த மாதிரி வந்திருக்காங்க. ஐயோ, ப்ளூ கலர் எடுத்து குடிச்சிட்டேன். இது எப்படி மாறிச்சுன்னு தெரியலையே. மவுஸ் ஸ்க்ரோல் பட்டன்னு. ஒன்றுமே தெரியலடா, எங்கே இருக்கானே தெரில. அதுங்காட்டி என் செத்துட்டு சாக போகிறோம். கண்ணா அப்படின்னு ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ரீஜெனரேஷன் வேறு தீர்ந்து போச்சு. மூளையில் வச்சு அவனை முடிக்கிறான்டா. வாடா மேலே வாடா. பிளாக் பண்ணிகிட்டே போய் கிட்ட போய் 2-3 அடியை போட்டால் முடிஞ்சுது. ஐயோ, ஒரு அடி. அடா பாவி, ஒரு ஹெச்பியில் தப்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு டெத்துங்க. பாஸ் ஃபைட்டில் கூட சாவலைங்க, இவங்கிட்ட போய் செத்துட்டாங்க. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சோல்ஸ்லாம் இதில் வடிச்சு. இதுதான் ஆக்சுவலாக சோல்ஸ் பன் கேமு. நம்ம செத்தோன்னா நம்மளோட கரன்சிலாம் அங்கே விழுந்துடும். நம்ம போய் திருப்பி எடுக்கணும்.
இவனை மறந்துட்டேன். அட போய் செவுத்து அடிச்சிட்டேங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்கணும் போல். ரொம்ப கிட்ட போய் செவுத்து பக்கத்தில் அடித்தா செவுத்து அடிக்கிறான். கீழே இருக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நல்லா கரெக்டாக பிளாக் பண்ணிடணும். ரொம்ப வந்து அக்ரெசிவாக இருக்கக்கூடாது. ஸ்டாமினா மட்டும் பார்த்துக்கணும். அதை மட்டும் பார்த்துட்டா டேமேஜே இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா ஆடிடலாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் ஆடுறதுக்கு இந்த நைட்டு கேரக்டர் சூப்பராக இருக்குங்க. டேமேஜும் நல்லா வாங்குறான். பார்த்திங்கன்னா நம்ம சோல்ஸ் இங்கே தான் விழுந்திருக்கு. பார்த்திங்கன்னா சோல்ஸ் ரிட்ரீவ் பண்ணிட்டான். இந்த வாட்டி அவனை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒன்றே முடிச்சிட்டான். நல்ல வேலை. ஆனால் இப்போ எவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவானே தெரில. திடீர்னு அவன் படகு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். கொஞ்சம் காஷியஸாக தான் இருக்கும். அம்பு இருக்குது. ஓகே, இதை வச்சு லாங் ரேஞ்ச் யூஸ் பண்ணலாம். தூரம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். எவனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறானான்னு பார்த்துக்கலாம். ஹண்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஓகே, இதுக்கு பஞ்சர்னு ஒரு ஸ்கில் இருக்குது. யூஸ் பண்ணால் டிஃபென்ஸை பேஸ் பண்ணி அடிக்கும் போல். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. யூஸு ஹைட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே, இது கேரக்டர் ஸ்டாட்ஸ் சென்டா போல். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு எவ்வளோ சோல்ஸ் வேணும்னு இங்கே இருக்குது. இப்போ நம்ம ஸ்டாட்ஸ்லாம் இங்கே இருக்குது. எக்யூப்மெண்ட் ஓகே இங்கே இருக்குது. நமக்கு அந்த ப்ளூ கலர் தேவையே இல்லைங்க. நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னே தெரில. எஃப்பி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. இப்போதைக்கு ஃபயர் பாம் போட்டு வைப்போம். ஒருவேளை நம்ம ஸ்பெல் யூஸ் பண்ணுவோம் தேவைப்படும் நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்து வெப்பனை எக்யூப் பண்ணிக்கலாம். ராங் அட்டாக் யூஸ் பண்ண கொஞ்ச நேரம் இழுத்து அடிக்கிறான். ஒரு டைமிங்கில் கரெக்டாக யூஸ் பண்ண போல. எல்லாரும் திருப்பி அடி வாங்கிடும். லாக் இருக்கு. இங்கேயும் வழி இல்லை போல். இங்கே ஒரு சோல், இங்கே ஒருத்தர் இருக்கான். நம்ம அந்த டிராகன் சைடு தான் போகணும் போல். ஆனால் அது பாருங்களேன், பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கானுங்க. ஸ்டோரி என்ன ஒன்றும் புரியல. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு எஸ்தட்டிக்காக பயங்கரமாக இருக்கு. ஓகே, ஹெச்பியை ஃபுல் பண்ணிப்போம். இந்த சாமி கும்பிட்றவங்களாம் நம்மளை அடிக்க மாட்டானுங்க போல. வெஹிக்கிள் தான். பேக் ஸ்டெப் எங்க டிக்கில குத்துறான். எவன்டா அவன் ஏதாவது லைட் எடுத்து ஆட்டிட்டு இருக்கான். ஏங்க சும்மா இருக்க, அவனை எழுப்பி விட்டாங்க. கிடைக்கிற வரைக்கும் ஃப்ரீ கில் எடுத்துப்போம். லெவலப் யூஸ் ஆகும். கீழே ஒரு வழி, மேலே ஒரு வழி போகுது. மேலே போவோம். ஏதோ இங்கேயும் இருக்காங்க. அவன் கூப்பிட்டோன்னே பாருங்க, எந்திரி இப்போ அடுத்த இருக்கவங்களாம் எந்திரிச்சு வரானு.
அடப்பாவி 4-5 பேர் வந்துட்டானுங்க. முடிஞ்ச அளவுக்கு கும்பல் கூடாமல் பார்த்துக்கணுங்க, இல்லைன்னா நம்மளை அடித்து கொண்டுருவானு. ஏன் எந்த பக்கத்துலேருந்து அடிப்பானே தெரியாது. நம்ம பிளாக் பண்ணுறது வந்து ஸ்ட்ரைட்டாக மட்டும் தான் பிளாக் பண்ண முடியும். மேலே பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கானுங்க. என்னடா பண்ணுற, பாம்பை தூக்கி போடுறாங்க. இறான்னு எந்த முடிக்கிறான்டா. ஒருத்தர் ஒளிஞ்சிருக்கான் பின்னாடி. நம்ம கரெக்டாக வந்தோடனே கிட்ட வந்து அடிக்கிறாங்க. ஓகே, ஃபயர் பாம் மட்டும் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. பைனாக்குலர்லாம் எதுக்குடா? பெட்டிலெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பைனாக்குலர் ஒன்று யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கான்ட்டு. நார்மலாக எப்படி தெரியுமா, கொஞ்சம் தூரமாக இருக்கிறது கிட்ட தெரியுதுங்க. மற்றபடி பெருசாக எதுவும் யூஸ் இல்லை. பட் ஆனால் வியூ பாருங்க, பயங்கரமாக இருக்குங்க. அதில் பார்க்குறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எனிமீஸ் யாராவது இருக்காங்கன்னான்னு பார்க்கறதுக்கு யூஸ் ஆகணுங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் யூஸ் இல்லை. ஃபயர் பாம் யூஸ் பண்ணுவோம். இனிமேல் வரவனுக்கெலாம் ஃபயர் பாம் அடி தான். ஏஓஐ அடிங்க. அது ஒரு 2-3 பேர் வந்துட்டாங்கன்னா பாம்பு தூக்கி அடித்தா பயங்கர டேமேஜ் வரும் எல்லாருக்கும். எட்டிலெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த அடிக்கிறதுக்கு அது மேலே டாஷ் பண்ணி உருண்டுனா கரெக்டாக இருக்கு. ஏன்டா பின்னாடி ஒளிஞ்சிருக்கதே தெரிலங்க. அந்த கலருக்கும் அவன் இருக்க கலருக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. நான் பேரி பண்ணலான்னு பார்க்குறேன், அந்த பேரி எப்படி பண்ணுறதுனே தெரில. பேசாமல் பிளாக் மட்டும் பண்ணி ஆடுவோம். மாற்றி போட்டேங்க. ஹெல்த் இருக்க ஞாபகத்தில் பாம்பு யூஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, ஒரு பாம்பு தானே. இங்கே ஒன்று இருக்குது மேலே, எப்படி போகிறதுன்னு தெரில. என் கேமில் ஜம்பே கிடையாதுங்க. ஸ்ப்ரிண்ட் பண்ணி வந்தால் ஜம்ப் பண்ண முடியும். இந்த பக்கத்தில் நீங்கள் குதிக்க முடியுமா? வழியே இல்லை. ட்ரை பண்ணி பார்ப்போம், ஓடி வந்து தாண்ட முடியுமான்னு. இல்லைங்க, தாண்ட முடியல. மேலே தான் வழி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஏதாவது வழி இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, இங்கே இருக்கு. பல்லோண்டா. ஓகே, கோல்டு பெயிண்ட் ரெசின். ஓகே, லைட்னிங் யூஸ் பண்ணால் போல் வெப்பனில். டெம்பரரி அப்பே லைட்னிங் டு ரைட் ஹேண்ட் வெப்பன். ஆர்ஜின்ஸ் அன்னோன்னு. எக்யூப் பண்ணி வைப்போம், தேவைப்படும். இந்த ப்ளூ கலர் ஃப்ளாஸ்க்கு தேவையே இல்லை. இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம ஒரு வேளை சாசரரு பைரோமான்சர் ஸ்கில் எடுத்திருந்தால் நம்ம அதிகமாக எஃபி யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. வெப்பன் ஸ்கில் இருக்குது, பட் ஆனால் நம்ம நார்மல் வெப்பனில் அடித்தாலே எல்லாம் செத்துறானுங்க. அவனும் ஷீல்டு வச்சுருக்கான். கிட்ட போய் அடித்தா ட்ரை. ஓகே, நான் ஸ்கில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏங்க இது பயங்கரமாக இருக்குங்க. கீழேருந்து அடிக்கும் போது பிளாக் பண்ண முடியாது போல். இப்போ இருக்க அந்த எஃபிக்கு இது யூஸ் பண்ணுவோம். பாருங்க டேமேஜை பாருங்கள், வேறு லெவலு. நார்மலாக ஷீல்டு வச்சுருந்தா அடித்தா பிளாக் ஆயிரும். இந்த ஸ்கில் யூஸ் பண்ணால் பிளாக் பண்ண முடியாது போல். அடிச்சா இந்த ஸ்கில்லை டக்குன்னு போட முடியலங்க. நார்மல் அட்டாக்கே அடிச்சிடலாம் போல. ஒன்லி ஷீல்டு இருக்கவனுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் போதும்.
முன்னாடி இருந்து அடிக்கிறான். இது வேற ஒரு பெரிய தொல்லையா இருக்கு. ஓகே, நம்ம ஷீல்டை உடச்சிட்டோம்னா கிட்ட போய் அடித்தா நமக்கு இந்த கிரிட்டிக்கல் அட்டாக் மாதிரி போடுறான். ஃபுல்லாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம். சுத்தமாக ஹெல்த் ரீச்சின் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இவன் வேற போல்ட்டு. ஓகே, அந்த கிராஸ் போவுக்கு தான் அந்த போல்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஃபி காலியாயிருச்சு. இப்போ எதாவது யூஸ் பண்ணி எதாவது பண்ணுவோம். ஹெல்த் வர கம்மியாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஏய், இவன் யாரா பயங்கரமாக இருக்கான். நம்மள மாதிரியே நைட்டுங்க அவனும். எனக்கு தெரிஞ்சு இவன் ரொம்ப ஹார்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் அடுக்கு போயிட்டான். நல்ல வேலை நம்மளை பார்க்கல. வரத்துக்கு அடி ஓடிடுவான். ஹெல்த் வேற இல்லை. இந்த சைடில் இருந்தால் போனீங்கன்னா இங்கே எல்லா கேட்டும் ஓப்பனில் இருக்கு. ஓப்பன் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கானே. இதை கீ வேணுமா என்னன்னு தெரில. த்ரோவிங் நைஃப். ஓகே, நம்ம பாம்பு மாதிரி தூரத்துலேருந்து தூக்கி போடலாம் போல். ஏதாச்சும் எக்யூப் பண்ணி வச்சுப்போம். ஹெல்த் வேறு கம்மியாக இருக்கு. ஃபயர் பாம் தான் கிடச்சிக்கிட்டே இருக்கு. அதுமாரி ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டியதான். எங்கேருந்து வந்தானே தெரில. அட பாவி, சாவடிக்க போகிறோம். நல்ல வேலை. ஏங்க அந்த இருட்டில் இருந்தால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. எங்கேருந்து வரானே தெரில. சவுண்ட் இங்கே கேட்குது. இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, கீழே ஒரு வழி இருக்குது. கீழே போகிறோம். இவனா? ஓகே, இப்போ நான் தான் பார்க்குறேன். ஸ்டீலில் வச்சு ஒன் ஹேண்டில் அடிக்கும் போது ஹரிசாண்டலாக அடிக்கிறான். அது வந்து நமக்கு வந்து நிறைய பேர் இருந்து யூஸ் ஆகுது. டூ ஹேண்ட் பண்ணும்போது வெர்டிக்கல் அடிக்கிறான், மேலேருந்து கீழே. அதனால் வந்து டேமேஜ் வந்து அதிகமாக விழுவுது. அது இல்லாமல் ஸ்டாண்ட்ஸை பிரேக் பண்ண முடியுது ஈஸியாக. ஓகே, ஸ்டாண்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஷீல்டு வச்சு தடுத்துகிட்டே இருந்தானா நம்ம அந்த அடித்தோம்னா டக்குனு ஷீல்டை ட்ராப் பண்ணிடுவோம். அந்த டைமில் நம்ம அடிக்கலாம். நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷீல்டு வச்சு ட்ரை பண்ணால் இருங்க இவனை முடிப்போம். அட பாவி, ஒரு அடி அடிச்சிருந்தா செத்துருப்பாங்க. திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து போகணும். அங்கேருந்து இந்த வாட்டி ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி ஓடிடுவாங்க. நேராக இவனை அடிச்சிட்டு இந்த இருக்கவனெல்லாம் விட்டுடலாம். வாட்டி அவன் கத்துறது வேண்டி முடிச்சிடுறாங்க. சிவத்தில் வேற அடிச்சுதுங்க. ராஜம்னு ஒன்று கிடச்சிருக்கு. முன்னாடி நம்ம ஆக்சுவலாக நம்ம க்ரியேட் பண்ணும் போது நமக்கு ஃபயர் ஜெம்னு ஒன்று கிடச்சி. இப்போ பார்த்திங்கன்னா ராஜெம்னு ஒன்று இருக்குது. இது டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஃபுட் சோல்ஜர்ஸோட வெப்பன்ஸ்லாம் வந்து இந்த ராஜ்யம் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கானுங்க. ஆனால் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு தெரிலங்க. யூஸ் பார்த்தீங்கன்னா ஹைடில் இருக்கு, எப்படின்னு தெரில. டக்குன்னு ஓடிடுவாங்க. சும்மா ஆல்ரெடி ஆன் நடத்தி ஆடிட்டு இருக்க முடியாது.
இந்த வாட்டி கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. இந்த அம்பூர்றவன் வேறு அங்கேருந்து அடிச்சுட்டே இருக்கான். இங்கே பாருங்கள், ஈஸியாக ஒரு வாட்டி ஷீல்டை பிரேக் பண்ணிட்டு கிட்ட போய் அடித்தா ஒரு கிரிட்டிக்கல் ஹீட்டு. பின்னாடி போய் அடிக்கணும் அவசியமே இல்லை, நம்ம அப்படியே முன்னாடி ஷீல்டை உடைச்சா போதும். இந்த வாட்டி மேலட்டும் ஏங்க ட்ராகனுங்க, ஏங்க அங்கே உயிரோட ட்ராகனுங்க. முன்னாடி அங்கே ஒன்று செத்து போய் கிடந்தது, அந்த ட்ராகனா இது என்னன்னு தெரில. நம்மளை அடிக்குமான்னு தெரிலையே. நீங்கள் போன வாட்டி போகும்போது ட்ராகன் வரலங்க, மேலே போனோன்னே டக்குன்னு ட்ராகன் வந்துருச்சு. கொஞ்சம் பார்த்து நெருப்பு இது பண்ணாமல் ஓடிடுவாங்க. இப்போ எப்படி போகிறதுன்னு தெரிலங்க. கீழே ஓட முடியுமான்னு தெரியலையே. கிட்ட போனால் நெருப்புடுன்னு நினைக்கிறேன். பாருங்க, நம்ம ஒரு ரேஞ்சில் இருந்தாலே டக்குன்னு நெருப்பு விட்டுருதுங்க. அம்பு வச்சு அடித்து ட்ரை பண்ணுவோம், டேமேஜ் எதாவது விழுகுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா இங்கே வச்சு அம்பரிச்சு கொண்டுடலாம். எய்ம் எப்படி ஓகே, லெஃப்ட்டு கிளிக் பண்ணால் அம்பு இழுக்கிறான், ரைட் கிளிக்னா எய்மு போல். மண்டையில் அடிப்போம். என்னங்க 37 டேமேஜ் தான் விழுவுது, அதோட ஹெல்த்தை பாருங்கள், கொஞ்சம் கூட குறையில. எனக்கு தெரிஞ்சு ஓடுறது தான் பெஸ்ட்டு. ஏங்க அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது போனால் ஸ்டாகர் ஆகிறாங்க, ஓட முடியல. டக்குன்னு ஓடிடும் ஓடிட்டாங்க. ஓகே, கதை திறந்தாச்சு. இங்கே பின்னாடிலாம் செத்து போயிட்டு சோல்ஸ் கிடைக்குது, எடுக்க முடியுமான்னு தெரில, ட்ரை பண்ணாமல் வேணாமான்னு தெரில. கிட்ட போனாலே நெருப்புடுதுங்க, கண்டிப்பாக செத்துருவோன்னு நினைக்கிறேன். வேணாம், நம்ம பின்னாடியே போயிடுவோம். இந்த பக்கம் ஏதோ வழி இருக்கு, மேலே ஒரு ஏணி போகுது. ஏங்க இந்த பக்கம் ஒரு ட்ரெஷர் இருக்குங்க, இந்த ட்ரெஷரை தான் இந்த ட்ராகன் பாதுகாக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஓப்பன் பண்ணுவோம். டே ஏங்க இது ட்ராப்புங்க. டே கொஞ்சமாக விட்றா. ஏங்க ஃபுல்லாக சாப்பிடிச்சிட்டாங்க, ஹெல்த் சுத்தமாக இல்லைங்க. நெக்ஸ்ட் டைம்லாம் பாம்பை போட்டுறணுங்க அவன் மேலே. இந்த வாட்டி அந்த கீழே இருக்க சோல்ஸ்லாம் அடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப நேரமாக நெருப்பு விட்டுக்கிட்டே இருக்கே, ஒரு கேப்பு கிடச்சா ஓடிடலான்னு பார்க்குறேன். ஓடிடுறா, ஐயோ ஓட விட்றா, செத்துருவான்னு நினைக்கிறேங்க. நல்லா ஓடியாச்சு. ட்ரை பண்ணி பார்ப்போங்க, செத்தா பரவாயில்ல, இங்கே தானே இருக்கோம், திருப்பி ஒரு வாட்டி வந்துக்கலாம். கரெக்டாக டைமிங்கில் ஓடிடுவாங்க. எடுறாட்ரா எம்பர், செத்துட்டான்னு நினைக்கிறேன். செத்துட்டாங்க. மிச்சம் இருக்க சொல்லு சேர்ந்து வாட்டி எடுப்போங்க. கிளப்பு கட்டுங்க, கட்டெல்லாம் ஒரு வெப்பனாடா. ஃபுல்லாக ஹெல்த் ஏற்றியாச்சு. இந்த ஒரு வாட்டி இன்னொரு இது இருக்குது, அது எடுத்துருவாங்க. இது என்ன தான் பார்ப்போம் வெப்பனை. கிளப்பு, இதோட ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா வார்க்ரேன் போட்டிருக்கான். ஏங்க இது பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் ஷீல்டுன்னு போட்டிருக்கான். அதோட ஸ்கில் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா டெம்பரரி பூஸ்ட் அட்டாக்கு. ஒரு வேளை நம்ம ஸ்கில் யூஸ் பண்ணால் டேமேஜ் அதிகமாகும்னு நினைக்கிறேன். இதோட டேமேஜ் பாருங்கள், 108.25. இது யூஸ் பண்ணுவோம். ரேஞ்ச் ஆனால் கம்மியாக தாங்க இருக்கு, நான் ஃபாஸ்ட் அடிக்குது. ஸ்கில் யூஸ் பண்ணுவோமா? ஜம்ப் அட்டாக்கு, டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது. ஸ்கில் போட்டாச்சுங்க. டக்குன்னு லைட்டாக ஒரு க்ளோ மாதிரி எரியுது.
ஓகே ஓகேங்க. ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணால் கண்ணா பின்னாடி அடிக்கிறாங்க. ஓகே இதுதான் ஸ்கில்லு போல். ஆக்சுவலாக 2 ஸ்கில்லு மாதிரி இருக்குது. ஒரு ஸ்கில்லு வந்து அட்டாக் ஏற்றுது. அந்த டைமில் இருந்து நம்ம ஸ்ட்ராங் அட்டாக் ட்ரை பண்ணோன்னா ஒரு காம்போ மாதிரி போடுறோம். ஆனால் ரேஞ்சு கம்மியாக தாங்க இருக்குது. வெப்பன் டேமேஜ் பாருங்கள் 108.25. இது நம்ம பழைய வெப்பன் அட்டாக் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம பழசு யூஸ் பண்ணுவோம். மேலே ஒன்று இருக்குது, அதை எடுத்துருவோம். கிளேமர் இருங்க, இந்த வெப்பன் யூஸ் பண்ணி பார்ப்போம். இது யூஸ் பண்ண முடியலங்க. எங்கே பாருங்க கீழே ரெட் கலரில் காட்டு ஸ்ட்ரென்த் இன்னும் வேணும். நமக்கு 15 தான் இருக்குது, 16 கேட்குறான். ஆனால் பார்த்தீங்கன்னா டேமேஜ் அதிகமாக இருக்குங்க. இருங்க என்ன டிஸ்கிரிப்ஷன் போட்டுருன்னு பார்ப்போம். ஹெவி லார்ஜ் கிரேட் ஷார்டு நார்மலி 200 தான் யூஸ் பண்ண முடியும்னு போட்டிருக்கான். இதோட ஸ்கில்லும் ஒன்று தாங்க. ஸ்டான்சஸ். இருங்க இது வெப்பனை யூஸ் பண்ணி பார்ப்போம். பயங்கரமாக இருக்குங்க. ரேஞ்சை பாருங்க எவ்வளோ தூரம் அடிக்குதுன்ட்டு. ஆனால் ஸ்லோவாக அடிக்குதுங்க. 200 தான் யூஸ் பண்ண முடியும்னு போட்டிருக்கான். அதே பேட்டர்ன் தாங்க, என்ன ஒரு ரேஞ்சு மட்டும் அதிகமாக இருக்குது. ஸ்லோவாக, ரொம்ப ஸ்லோங்க. பழைய வெப்பனே நல்லா இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே ஸ்கில்லு தான். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா ரேஞ்ச் வந்து நல்லா இருக்குங்க. டேமேஜும் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் வந்து ரொம்ப ஸ்லோங்க. அடிக்கிறதும் ஒரு வேளை நம்ம கமிட் ஆகி அடிச்சிட்டோன்னா கரெக்டாக அடிச்சிடணுங்க. ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டோன்னா நம்ம செத்தோங்க. அது மட்டும் எனக்கு தெரியுது. ஏங்க ரோல் பண்ண முடியலங்க. பாருங்க அடி வாங்கிட்டான். ஏன் ரோல் பண்ண முடியல பாருங்க, ரொம்ப ஸ்லோ ரோல் பண்ணுறாங்க. நார்மலாக ஃபாஸ்ட்டாக ரோல் பண்ணுவாங்க. கிளேம் ஒரு வேளை நம்ம ஸ்ட்ரென்த்து பார்த்தலையா? ஏங்க மேலே பாருங்கள் வெயிட் ரேஷியோன்னு போட்டிருக்கான். 68 இருக்கு, இது வந்து 70 மேலே இருக்குது. ஒருவேளை அதான் நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு பழைய வெப்பனே நல்ல வெப்பன் தாங்க. அதுதான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது. டக்குன்னு அடித்தோம்னா முடித்தோமா போயிட்டே இருக்கணும். ஸ்லோவாக இந்த வெப்பனை தூக்கி அடிக்காதங்காட்டி நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. இந்த வாட்டியும் இந்த ஃபயர் பாம்பை போட்டு அவனை முடிக்கிறாங்க. என்னங்க டேமேஜே இவ்வளோ இல்லைங்க. பரவாயில்ல. டே ஏங்க கராத்தே கிக்லாம் விட்றாங்க. டே என்னடா இது, பாஸோட மோசமாக இருக்காங்க. One eternity later. இந்த வாட்டி கரெக்டாக முடிக்கிறாங்க. பாம்பை போட்டு எழுப்பியாச்சு. அடித்து கொள்றான். கராத்தே கிக்கை மட்டும் விடக்கூடாதுங்க. கிட்ட இருந்தே முடிச்சிடலாம். ரொம்ப தூரமாக இருந்தால் என்னென்னமோ பண்ணுறான். பாதி எழுத்து குறைக்கிறாங்க ஒரே அடியிலே. பாஸோட மோசமாக இருக்காங்க. பாஸை கூட கொண்டுடலாம் போல, இவனுக்குள்ள முடியல. பெருசாக ஆனால் தப்பிச்சிட்டேங்க. சொல்லி முடிக்கிறதுங்காட்டியும் ஒரு அடியை போட்டிருப்பாங்க. கொஞ்சம் இருந்தா செத்து போடா ஆயே. டீப் பேட்டில் ஆக்ஸ்.
ஏங்க இதோட டேமேஜ் பாருங்கள், 96 நம்ம நார்மல் வெப்பனோட கிட்டத்தட்ட நான் 50-60 டேமேஜ் அதிகமாக இருக்குங்க. இதே யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்டாண்டர்ட் டேமேஜ் யூஸ் டு இன்ஃப்ளிக்ட் ஹை டேமேஜ். ஏங்க இதுக்கும் அதே கிளப்போட ஸ்கில்லு தாங்க. வார்க்கை போட்டால் டேமேஜ் அதிகமாகுங்க. ஏற்கனவே டேமேஜ் அதிகம், இன்னும் டேமேஜ் அதிகமாகுங்க. வேறு லெவலுங்க. பழைய வெப்பனோட கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், இதோட டேமேஜ் வந்து இந்த டார்க்குன்னு சொல்லிட்டு 96 எக்ஸ்ட்ரா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இது பயங்கரமான வெப்பனாக இருக்குங்க. இதே யூஸ் பண்ணும் பாருங்க, அதே மாதிரி தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்காமல் நார்மல் ஸ்பீடு, ரேஞ்சு மீடியம் ரேஞ்சு, பழைய வெப்பன் மாதிரியே தாங்க. எய்மு கண்ட்ரோல் லாக் ஆகி தொலை மாட்டேங்குது. இவனை முடிப்போங்க இந்த வாட்டி. ஏங்க ரோல் பண்ண முடியலங்க. வெப்பன் வந்து வெயிட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, இவனை முடிச்சுட்டு அப்புறம் மாற்றோம். அதனாடி சாகாமல் இருக்கணும். யாரும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. ஸ்டாமினா வர இல்லை. இருறா, ரீஜன் பண்ண விட்றா. எப்போ அவர்களுக்கு ஹெல்த்தி தச்சுங்க. ஏங்க பேக் ஸ்டாப். ஓகே இது மாதிரி சுற்றி வந்து பின்னாடி அடிச்சா செத்துறான் அப்புறம். இதெல்லாம் வந்து இந்த டுட்டோரியலுமே இல்லாமல் இப்படி சொன்னால் எப்படிங்க? நம்மளே எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி. லாங்கோ தேவையில்லை, அதை எடுத்துருவோம். பாருங்கள், வெயிட் வந்து 68 இருக்குது. இதை வெப்பன் எக்ஸ் பண்ணால் 70 இருக்குது. பாருங்க 70. அதை வச்சுட்டு நம்ம பேசாமல் ஓகே 70க்கு மேலே போகக்கூடாது. நம்ம அந்த பவு ஆனால் எடுத்துடலாம். தேவையில்லை, பெருசாக நம்ம யூஸ் பண்ணுறதும் இல்லை. பாருங்க, எங்கேயாவது இருந்து வந்தது உங்களுக்கு தெரிஞ்சதா? இருட்டுக்குள்ளேருந்து தாவறாங்க வவ்வால் மாதிரி. மேலே ஒரு வழியேறி எங்கடா போயிட்டே இருக்க மாதிரி. ஏங்க கடைசியில் ஒரு பான்ஃபயர் வந்ததுங்க. ஓகேங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால சஜஷன் எதாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.